அவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரன்சி ட்ரூவாக இருக்கும். அதான் வந்து ஆக்சுவலி இது வந்து நான் வந்து பெரிய மனுஷன் மாதிரி சொல்ல, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் வந்து ஏஜ்டு பர்சன் பார்ப்பீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ ஐ எம் சாரி ஃபார் திஸ் வேர்ட்ஸ், பட் ஆக்சுவலி ரியாலிட்டி இதுதான். யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். இது வந்து ஒரு மெயின் திங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ரோடு தெரியுது இல்லை, ஃப்ளைஓவர். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் தமிழ்நாடு போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒசூர் ரஸ்தை, கணக்கப்புறம் ஒசூர் ரோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போயிடுவீங்க. இதுதான் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மும்பை போகலாம். மும்பை கிட்டத்தட்ட இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 900 கிலோமீட்டர் சம்திங், 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோமே, 958 சம்திங் இருக்கு. பட் ஸோ இதான் வந்து இந்த ரூட், மும்பை ரூட். எந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு துமுக்கூர் போகலாம், மும்பை போகலாம், மும்பையில் இருந்து வேணால் சென்னை போகலாம், கர்நாடகா போகலாம், எல்லாமே வரலாம். ஸோ இது வந்து ஹைவே, மும்பை ஹைவே. அண்ட் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நான் போகிற வழியில் அந்த வேலை மழை வரும்னு தான் நினைக்கிறேன். மழை வந்தால் நான் சம்பவம் இல்லை, என்ன ரெயின் கோட் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு பேனிக். ஆக்சுவலி இன்னைக்கு ஏன் உங்களை வண்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே எல்லாம் வந்து வெளியே போகிறவங்களாம் அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அவங்க வேலை இடம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஜமீன் இருக்கும், ஜமீனில் போயிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு வருவாங்க. அதனால எல்லாரும் வீக் டேஸில் வந்து வெளியே போகிறது அதிகம். அண்ட் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவாங்க. காலையிலே ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. எனக்கு ரொம்ப வாய் வளருது. நான் ஒரு டீ சாப்பிடுறேன், அடுத்து போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் த சேனல். ஸோ அடுத்தடுத்து வீடியோ அதிகமாக வரும், டோன்ட் வெரி கைஸ். இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஓகே, நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். எனக்கு முதல்ல டீ சாப்பிடணும்பா. ஏன்னா நைட் வந்து என்ன சாப்பிட்டேன், அல்ஃபாம் சிக்கன் சாப்பிட்டேன் அண்ட் தால் ரைஸ், தாலும் கீ ரைஸும் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட். சூப்பர், ஃபுல்லாக இருந்துச்சு. பட் மார்னிங் வந்து எதுவும் சாப்பிடல. பட் எனக்கு இப்போ டீ சாப்பிடும் போல இருக்கு. ஸோ இப்போ போய் டீ, சமோசா ஒரு சம்திங் ஏதாவது இருந்து சாப்பிடணும். இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு மெயின் என்னன்னா ட்ராவலுக்கு எல்லா ட்ராவலர்ஸுக்கும் பிடிச்ச திங்ஸ் தான் டீ, ஒரு பன்ஸா இல்லை வேற ஏதாவது சமோசா பாப்ஸா அந்த மாதிரி தின்ட்டு பைக்கு, டீ, ட்ராவல், இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறப்போ அதிகமாக நான் சாப்பிடவே மாட்டேன். என் கூட யாராவது இருந்தால் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா என்னாலும் அவனுங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கிட்டு பாவம் படக்கூடாது. என் கூட யார் இல்லைன்னா ஐ டோன்ட். சும்மாவா சொன்னாங்க, காத்துல ஆடுதா பழுத்த போல கை கொடுத்து கிட்டா குருத்து ஓலைன்னு. சும்மாவா சொன்னாங்க, காது வரைக்கும் கிழிஞ்சுதான் ஓட்டமாயி கண்ணுல வச்சு பார்த்தாளா பெத்த தாய். நான் ஒருத்தரே போல ஒருத்தனே வருவேன். என் கூட வரவங்களை கேர் பண்றது தான் என்னோட கேரக்டர். ஓவரா இருக்கு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, எல்லாரும் சொல்றதுதான். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட். அடுத்த ஒரு 10-20 நிமிஷத்துல நான் வந்து நெக்ஸ்ட் டீ பிரேக் போட்டு கிளம்பிடுவேன். ஸோ அந்த டீ பிரேக்கு அப்புறம் நம்ம காண்போம். ஸோ கைஸ், இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல் தாண்டி போயிட்டு இருக்கேன். செகண்ட்ல தேர்ட் டோல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இங்கேருந்து 2 டோல் இருக்கு எனக்கு. 3 டோல் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 280 கிலோமீட்டர். ஸோ இனிமேல் ஹைவே நல்லா இருக்கும் கைஸ். இனிமேல் வந்து ஒரு 180 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைவே. ஸோ நல்ல வைடான ஹைவே. ஸோ ஸ்பீடாக போகலாம், பட் நான் வந்து ஸ்பீடாக போகிறதா இல்லை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் போக மாட்டேன். இன்னும் டைம் இருக்கு எனக்கு ஈவினிங். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து டீ குடிக்கும் போது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். அது வந்து நல்ல ஒரு வேர்டு, குவெம்பு, அதாவது கர்நாடகாவோட ஒரு போயட் எழுதுனது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில கமிட்மெண்ட் இருக்கவனுக்கு தூக்கம் மெயின். நார்மலா இருக்கவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கினா நல்லா தூங்கிடுவான், எந்திரிச்சானா எந்திரிச்சிடும், லைக் முழிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா வேலை கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருந்தவ எப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்குவான், கண்ணை மூடி தூங்குருவான். ஆனா தூக்கத்துல கூட அவனுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட், அந்த ஃபீலிங்ஸ் நிலவாதான் இருக்கும். ஸோ மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிக்கிறதுக்கு, அதாவது யாருக்கு கமிட்மெண்ட் இல்லை, யாருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் எந்திரிக்க அலாரம் வைப்பாங்க. ஆனா கமிட்மெண்ட் இதெல்லாம் அதிகமா இருக்கிறவ என்ன பண்ணுவான்னா அவனுக்கு அலாரம் தேவையில்லை, அவன் தூக்கத்திலேயே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் காலையில எந்திரிக்கான், அந்த டைமுக்கு எந்திரிக்கான்னா அவன் அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவான். அலாரம்லாம் தேவைப்படாது அவனுக்கு. ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல போயிட்டு இருக்கேன், நல்லா பெரிய பெரிய மலை கிடைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஹில் ஸ்டேஷன் போவேன். அந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் பெரிய பெரிய டர்ன் கர்வ் இருக்கும், பீக் பாயிண்ட் இருக்கு. எனக்கு என்ன யோசனை வரும்னா, ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மலையில எல்லாம் போய்கிட்டு இருப்பேன். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட், எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் அந்த மாதிரி மலையில போயிட்டு நல்லா சுத்தணும், நல்லா ஒரு ஃபீலிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சம்டைம் அப்படி தோணும். சேம் டைம் என்ன தோணும்னா அதே மலையில இருந்து குதிச்சிடலாமான்னு கூட தோணும். ஸோ பழைய வீடியோலாம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம பைக்குக்கு வந்து பேம்பினோ. ஸோ பேம்பினோனா இது வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு. ஃப்ரெஞ்சு வேர்டில் பேம்பினோ அப்படின்னா பேபி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இவனை வந்து பேபின்னு தான் கூப்பிடுவோம், பேம்பினோ. இது வந்து யூனிக்கா தேடி பிடிச்ச பேரு. ஸோ யாரும் இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பையன் வந்து எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து மைலேஜ் வேணும். இப்போ நான் லாங் டிரைவ் போனால் எனக்கு செம்மையா மைலேஜ் கொடுத்துருவான். பெட்ரோல் இல்லாமல் இன்னைக்கு நின்றவன் கிடையாது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எனக்கு சிக்னல் எப்படி வரும்னா, அந்த பைக்ல இருந்து ஃபியூல் எனக்கு வந்து அந்த பிளிங்கிங் ஆகும்ல, அந்த பிளிங்கிங் ஆகுற டைம்ல அங்கங்க ஆஃப் ஆயிடும். அப்ப நான் நினைச்சுப்பேன் பெட்ரோல் போடணும். ஆனா பெட்ரோல் இருக்கும் அங்க 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கும். அந்த டைம்ல பிளிங்கிங் ஆயிடும். பிளிங்கிங் ஆகிட்டு ஆஃப் ஆயிடும், இன்ஜின் அப்பப்போ ஆஃப் ஆயிடும். அப்ப நான் போயிட்டு பெட்ரோல் விட்டுருவேன். ஆனா ட்ரை ஆகிற வரைக்கும், நார்மல் பைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஆகுற வரைக்கும் நார்மலா ஓடிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்ல நின்றுவோம். பட் இது அப்படி இல்லை, இது வந்து எனக்கு அப்படியே. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, வண்டியை ஓட்டுற பைத்தியமா அப்படி இப்படின்னு. ஆனா அந்த வண்டிக்கும் அந்த வண்டியை வச்சிருக்கவனுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ நான் வந்து 2 தடவை நம்ம வண்டியில இருந்து விழுந்திருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஷோல்டர் போன் வந்து கட் ஆயிடுக்கு. ஸோ அப்பெல்லாம் நான் அதை பத்தி யோசிக்கல, வண்டிக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி தான் யோசிச்சேன். அது வந்து வண்டிக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங். நம்ம வந்து ஒரு வண்டியை பொறிச்சு வாங்குறோம் அப்படின்னா அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் ஆனாலும் அப்படியே செம்மையான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையான கிரிஞ்ச் பண்ணுவார். அவருக்கு தோன்றது, ஏன்னா நம்ம பையலுக்கு வந்து நம்ம எங்க அண்ணன் ஒரு பைக் வச்சிருக்கோம். எங்க அண்ணன் வந்து R15 V4 வச்சிருக்கான். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா, நானும் எங்க அண்ணன் ஒன்னா போறதுன்னு தான்.